இறை பணியாளர் உடையில் சினிமா பாடலுக்கு நடனம். வைரலாகும் வீடியோ. கருத்து: இப்படியெல்லாம் ஆடுறதுக்கு சினிமால சேர்ந்திருக்கலாமே. இவங்க எல்லாம் கடவுள் பணி செய்யறவங்களா? என்ன நல்லா தானே ஆடுறாங்க. கடவுள் அவங்களுக்கு டான்ஸ் ஆடுற டேலண்ட் கொடுத்திருக்கிறாரு, ஆடுறாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. நல்லாதான் இருக்கு, தொடர்ந்து ஆடுங்க. கடவுள் பணி செய்யறவங்க இப்படி இறை பணிக்கான உடையில சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆடலாமா? அன்பு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நல்லதை சொல்லும் எங்களுடைய பணி தொடரணும், நிறைய மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. முதன்முறையா இந்த சேனலை பார்க்கறதா இருந்தான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடவுள் பணி செய்யக்கூடியவங்க, அதுவும் அதிகமாக சமீபத்தில் கேரளாவில் இறைப்பணி ஃபாதர்ஸ்க்கான உடையில சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆடின வீடியோஸ் ஒரு சில அதிகமாக வைரல் ஆகுது. அதனால நிறைய பேர் அதே ஒரு ட்ரெண்ட் ஆக்கி அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய விவாத பொருளாவே மாறி இருக்கு. இதற்கு எதிர்ப்பா நிறைய பேரும் ஆதரவாகவும் நிறைய பேரும் கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. கடவுள் பணி செய்யறவங்க நடனம் ஆடலாமா? இந்தியாவில், அதுவும் குறிப்பா தென்னிந்தியாவில் நடனம்ங்கிறது வெறும் நேரப்போக்கு கலை அப்படிங்கிறத தாண்டி மக்களோட மண்ணோட கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சு போன ஒண்ணு. இப்படிதானே வழிபாடுகள்ல, விழாக்கள்ல, அன்றாட வாழ்க்கையில கூட ஒரு முக்கியமான அங்கமாக டான்ஸ் மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஃபோக் டான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புற நடனம். அது வழியா மக்களுடைய பிரச்சனைகளை, தேவைகளை சொல்லி விழிப்புணர்வு ஆயுதமா திருச்சபையில நிறைய மறை மாவட்டங்கள்ல பயன்படுத்துறாங்க, நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அருட்பணியாளர்களே முன்ன நின்று நடனம் ஆடி மற்றவங்களுக்கு நடனம் பயிற்சி கொடுத்து சமூக பணி செய்யறாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லவே முடியாது. அதுவும் ஒரு கடவுள் பணி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா நடனம் ஆடுறது தப்புன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. அப்ப எங்க தான் பிரச்சனை வருது? அதுக்கு முன்ன கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். திருச்சபை சட்டம் கேனன் லா 285 என்ன சொல்லுதுன்னா, அருட்பணியாளர்கள் தங்களுடைய நிலைக்கும் மாண்புக்கும் பொருந்தாத அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். அதைவிட மேலா மக்கள் மத்தியில குழப்பம், நம்பிக்கை சிதைவு ஏற்படுவதற்கு, அதாவது ஸ்கேண்டல் உருவாகிறதுக்கு ஒருபோதும் அவர்கள் காரணமாக இருக்கக்கூடாது. நடனம் ஆடுறது தப்பு இல்லை, ஆனா எந்த சூழல்ல, எந்த உடையில, எதற்காக அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. ஒரு கடவுள் பணி செய்யக்கூடிய ஒரு இறை பணியாளர் உடையில நடனம் ஆடுவது, அதுவும் சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடுறது மக்களுக்கு தவறான செய்தியை பரப்பு, குழப்பங்களை உருவாக்குது, இறை பணியாளர்களுக்கு உண்டான மாண்பையும் கெடுக்குது அப்படின்னு நிறைய பேர் பதிவிடுறாங்க. விவிலியத்துல இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நேரடியா நடனத்தை பத்தி, நடனம் ஆடலாமா கூடாதா அப்படின்னு சொல்லல. ஆனாலும் ஒரு இறை வார்த்தை பகுதி என்னுடைய மனசுக்கு வருது, அது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். புனித பவுல் கொரிந்து மக்களுக்கு எழுதிய முதல் கடிதம் 8:13, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் அதை ஒரு நாளும் நான் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். அன்பானவர்களே, நம்முடைய செயல், டான்ஸ் மற்றவங்களுடைய நம்பிக்கைக்கு தடைக்கல்லா, ஒரு ஸ்கேண்டலா இருக்குதுன்னா, பிறர் வழிமாறி போறதுக்கு, குழப்பம் உருவாகிறதுக்கு அது காரணமா இருக்குதுன்னா, அதை செய்யாம இருக்கிறது தான் சரி அப்படின்னு பவுலடியார் சொல்றாரு. இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 18:7 சொல்லுது. அதை பார்த்துங்க. சில பேர் என்ன வாதத்தை முன்வைக்கிறான்னா, நடனம் ஆடுறது கடவுள் கொடுத்த கொடை தானே, மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்காக நடனம் ஆடுறது தப்பு இல்லை தானே, கடவுள் கொடுத்த திறமைகளை கொண்டாடணும், மாற்று கருத்தே இல்லை. ஆனா அருட்பணியாளர்கள் வெறுமனே ஒரு என்டர்டெய்னர் மட்டும் இல்லை என்பதையும் புரிஞ்சுக்கணும். கடவுள் பணிக்கு என்று ஒரு மாண்பு இருக்கு. அந்த மாண்பு, மரியாதை குறையாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை டான்ஸ் மூலமா இளைஞர்கள் நிறைய பேர் ஈர்க்கப்படுறாங்க, அவங்கள இதன் மூலமா கடவுளிடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? இந்த டான்ஸ் ஆடுறவங்க எத்திக்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு,
தி எண்ட் டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். நல்ல நோக்கம் தவறான வழியை ஒருபோதும் நியாயப்படுத்தாது. நல்ல நோக்கத்துக்காக தவறான வழியில எதை செஞ்சாலும் சரியாகுமா? கண்டிப்பா சரி ஆகாது. இளைஞர்களையும் மக்களையும் கடவுளிடத்துல கொண்டு வர்றதற்கு எத்தனையோ நல்ல வழிகள் இருக்கு. அதெல்லாம் செய்யறதுல எந்த தடையும் இல்லை. இறுதியா நடனம் ஆடுறது தப்பு இல்லை, திறமைகளை கொண்டாடுவது தப்பே இல்லை. ஆனா இது எல்லாமே மக்களை திசை திருப்பாம அருட்பணியாளர்களுக்கான மாண்பும் மரியாதையும் குறைக்காம செஞ்சா தப்பே இல்லை. வைரல் ஆகணும், ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு உள்ள நோக்கத்தை தாண்டி இது கடவுளுக்கு விருப்பமான பணியா அப்படின்னு தேர்ந்து தெளிவது தனிப்பட்ட நபரை பொறுத்தது. விழிப்புணர்வு பாடலுக்கு நடனம் ஆடலாம், அல்லது மக்கள் நம்பிக்கையில சலனம் ஏற்படுத்தாத நடனங்கள் ஆடலாம். தொடர்ந்து சிந்திக்கலாம். ஒரு வேண்டுகோள், தயவு செய்து மற்றவங்க மனசை புண்படுத்தாம உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.